ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ ஒன்று பார்த்துடலாமா? என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ காலையிலேயே நான் குளிச்சுட்டு எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா ஊருக்கு தான் போகிறோம். எங்களுடைய சொந்த ஊர் தாமரைக்குளத்துக்கு போகிறதுக்கு தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். வெளியில் எங்கேயுமே போகல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே இருந்தது. சரி எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம், வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களுமே கிளம்புனோம். தேவுக்கும் பார்த்திங்கன்னா அரிசி காலியாகிடுச்சு, கோழிக்குமே அரிசி இல்லை. அம்மாச்சி பார்த்திங்கன்னா அரிசி வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, ரேசன் அரிசி. சரி அதுவுமே நம்ம இப்போ தூக்கிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் வெளியில் போன மாதிரியும் இருக்கும், நம்ம வீட்டை கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும். அம்மாச்சியும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்தார், நீங்கள் கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போனார். அவர் வீட்டுக்கு கிளம்பி வர்றதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கிட்டால ஆயிடுச்சு. நாங்கள் 10 மணிக்கெலாம் கிளம்பி ஃபேமிலியோடு நான் தம்பி எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல், அதாவது என்ன முடி எடுத்து மேலே கிளிப்பு மாட்டிட்டு நம்ம செடியில் பூ பூத்துருந்தது, அதில் ஒரு ரோஸ் எடுத்து தலையில் குத்திட்டு நான் கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன வேலை எல்லாமே இருக்கும்ல, எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். கலையை தூங்கி கிடந்தான், ஹர்ஸ் டிவி பார்த்துட்டு இருந்தான். நான் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறனால தம்பிங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பேக் எடுத்து தூசி கொஞ்சம் இருந்தது, அதை தட்டி எடுத்து வச்சுட்டேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கலையுமே எந்திரிச்சிட்டாரு. கலையை தூக்கி கொஞ்சம் நேரம் அவங்கள சமாதானப்படுத்தணுன்னா எந்த குழந்தையுமே தூங்கி எழுந்திரிச்சா கொஞ்சம் நைன்னு அழுதுட்டு தான் இருக்கும். கலையை பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்துக்கு அழுவான், ஒரு சில நேரத்துக்கு பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டே எந்திரிப்பார். அதாவது முழிச்ச உடனே தொட்டிலேருந்து தூக்கணும் அப்படின்னா அழுவான். கொஞ்சம் நேரம் அவன் ஃப்ரீயாக தொட்டிலே முடிச்சுட்டு கிடந்துட்டு தூக்கினானா நல்லா சிரிச்சிட்டு இருப்பான். அதனால் தலைவரை கொஞ்சம் நேரம் வச்சு விளாண்டுட்டு அவங்கள கீழே உட்கார வச்சுட்டு பார்த்திங்கன்னா துணி எல்லாமே காய போட்டிருந்தது. கிளைமேட் வேறு பார்த்திங்கன்னா வெயில் வர்ற மாதிரியும் இருக்குது, மழையும் பெய்கிற மாதிரியும் இருந்தது. சரி நம்ம ஊருக்கு போகிறோம், துணி காஞ்சதோடய நம்ம எடுத்து போட்டு போயிடலாம், இல்லை இப்படியே போட்டுட்டு போனோம் அப்படின்னா மழை வந்துருச்சுன்னா துணி துவைச்சது எல்லாமே வேஸ்ட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இது 2 நாளாக ஆச்சுங்க. துணி மழை வரவும் எடுத்துக்கிறதும் வெளியில் போடுறதும் உள்ளே போகிறதுமாவே இருந்தது. இன்னைக்கு காலையிலேயே நல்லா வெயில் போட்டனால பார்த்திங்கன்னா துணி எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா துணி வீணாக போயிடும்னு சொல்லிட்டு தான் துணி எல்லாத்தையுமே எடுத்து பார்த்திங்கன்னா நான் கையோட மடித்து வச்சுருவேன். நான் எப்போவுமே துணி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து போட்டு இந்த மாதிரி நான் மடிக்கவே மாட்டேன். அப்பப்போ என்ன துணியெலாம் துவைக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு வந்தோடனே கையோட மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை மிச்சம். சரி இருக்கட்டும், நம்ம அப்புறம் மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அந்த வேலை அப்படியே கிடந்து போகும். நீங்கள் எப்படி துணிலாம் எடுத்து அப்பப்போ மடித்து வச்சுருவீங்களா, இல்லை மொத்தமாக சேர்த்து போட்டு தான் மடிப்பீங்களா, இல்லை தனியாக அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா துணியை கையோடு மடித்து எந்தெந்த துணி எங்கெங்கே வைக்கணுமோ பசங்களோட தனியாக, என்னோட தனியாக, ஹஸ்பண்டோட தனியாக எல்லாமே நான் வச்சுருவேன். துணி எல்லாமே மடித்து முடிச்சுட்டு தலைக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா காலையிலே பார்த்திங்கன்னா ஹர்ஸ் தோசை கேட்டான், அதனால் அவங்களுக்கு சத்து மாவு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தம்பி டிவி பார்த்துட்டு அழகாக சாப்பிட்டாரு. கலைக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போவும் கொடுக்குறது தாங்க, அவல் தான் கொடுப்பேன். நான் அவல் கொடுத்தா தம்பி கொஞ்சம் நல்லா சாப்பிட்றான். இட்லி தான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அவங்க அப்பாட்ட, அங்கே டைம் ஆகும்னு சொன்னனால நான் அவல் கிண்டி கொடுத்துட்டேன். ஹர்ஸு பார்த்திங்கன்னா இடையில பார்த்திங்கன்னா அந்த பொம்மை எல்லாத்தையுமே நிற்க வச்சு பண்ணிவிட்டு அம்மா ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்தான். அதோட நானும் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். தம்பி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்கான், எது சொன்னாலும் டக்குன்னு பண்ணுறான். வரைகிறதா இருக்கட்டும், விளாட்றதா இருக்கட்டும், ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கான் ஹர்ஸு. அதுக்கப்புறம் தம்பி ஒரு பக்கம் அங்கிட்டு விளாண்டுட்டு இருந்தான். நான் கலைக்குமே ஃபுட்டு கொடுத்துட்டு ஊருக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா தம்பிக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பவுட்ரு, அப்புறம் குல்லா, ஏன்னா கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது, காற்று வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு தொப்பி, தண்ணி எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மாற்றி குடித்தா திரும்ப சளியாக தான் இருக்குது, திரும்ப சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு தேவையான எல்லாமே நான் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு நான் வீடு கூட்டிட்டேன். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வீட்டில் எல்லா வேலையுமே நம்ம பார்த்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா திருப்பி நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது எந்த ஒரு வேலையுமே இருக்காது. நம்ம ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே போட்டபடி அப்படியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எப்படியும் அதை நம்ம தான் திருப்பி பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு டயர்டாக தான் வரும். திரும்ப வீட்டில் எல்லாத்தையுமே ஹரிபரியாக வேலை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கடுப்பாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கேயாவது கிளம்புறேன் அப்படின்னா எல்லா வேலையுமே நான் முடித்து வச்சுட்டு தான் கிளம்புவேன். பாத்திரம் கிடந்தது எல்லா பாத்திரத்தையுமே கழுவி போட்டுட்டு நான் வீடுமே கூட்டி போட்டுட்டு எந்த வேலையுமே எனக்கு வீட்டில் இல்லை. துணி மடித்தது எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. அதனால் சரி நம்ம வெயிலும் அந்தளவுக்கு இல்லை, அதனால் வெயில் தெரியாதனால சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். தேவ் வீட்டில் தான் இருந்தார். மாமா இருந்தாங்க, மாமாட்ட சொல்லிட்டு வந்தேன், மாமா தேவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
போகிற வழியில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டு போடலான்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டினோம். ஹர்ஷு பார்த்திங்கன்னா நான் பெட்ரோல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்ரோலுமே போட்டுட்டு நம்ம வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். நம்ம ஊருக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பார்த்திங்கன்னா பச்சை பசுமையாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா விதைச்சிருப்பாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா பனை மரம், தென்னை மரம் நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேர்னு இருக்கும். அங்கங்கே பார்த்திங்கன்னா கொக்கு, அப்புறம் வந்து குருவி எல்லாமே நிற்கும். பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாத்தையுமே அழகாக பார்த்துட்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாமரைக்குளம் நம்ம ஊர் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த வருஷம் வந்து மழை வந்து அந்தளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு நல்ல மழை பெஞ்சது. அதனால் ஊர்னி எல்லாமே நல்லா நிறைஞ்சிருந்தது. இது இன்னும் ஒரு பாட்டு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த ரோட்டையே தண்ணி வந்து முக்கிரும். அந்தளவுக்கு வந்து ஊர்னி நிறையும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்டுக்குமே நம்ம வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஹர்ஷு செம்ம ஹாப்பி. ஏன்னா இவர் இங்கே போனார்னா நல்லா ஜாலியாக விளையாடுவார். இவரை நம்ம கண்டுக்கிறவே மாட்டோம். அதனால் நம்ம வந்து வீட்டுக்குமே போயிட்டோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் யாருமே இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆச்சி மட்டும்தான் இருக்காங்க. ஆச்சி நாங்கள் போகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டாங்க. என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா மீன் தான் வாங்கியிருந்தாங்க. மீன் வாங்கி குழம்பு வச்சுருந்தாங்க. சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மீன் வந்து பொரிச்சு வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 1:30 கிட்டால் ஆயிடுச்சு. அதனால் போனோடனே சாப்பாடு போட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்துட்டு பார்த்திங்கன்னா சரி நம்ம வீட்டை வந்து சுற்றி காமிக்கலாம். வீட்டுக்குள்ளே பார்த்துருக்கீங்க, வெளியில் வந்து டீட்டெயிலாக அந்தளவுக்கு எதுவுமே காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டை சுற்றி நம்ம வீட்டில் என்னென்னலாம் செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா மாதுளை மரம் நிற்கிது. நிறைய பிஞ்சு வச்சுருந்துச்சு. நிறைய பூலாம் பூத்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கேட்டை திறந்தோடனே பக்கத்துலேயே இருக்குது இந்த மாதுளை மரம். இது வந்து தானாக முளைச்சிது அப்படின்னு சொல்லி ஆச்சி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகை பூச்சி நிறைய முளைச்சி பதியம் கிடந்தது. சரி இது நம்ம வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்தேன். வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா சைடில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மாதுளை மரம். இதுவுமே அதுவாக முளைச்சது தானா. இந்த வீடு இருக்குது பார்த்திங்களா, ஏற்கனவே பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வீடு இந்த இடத்துல தான் இருந்ததான் கூரையாக. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த பெரிய வீடு வந்து கட்டினாங்களாம். அந்த தரை எல்லாமே அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன செடின்னு பார்த்திங்கன்னா தூதுவளை பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சி போய் இருந்ததுங்க. தூதுவளை கண்டு நம்ம வீட்டில் வந்து வைக்கிறது அவ்வளோ நல்லது. ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில். அதனால் இந்த கண்டை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இதையுமே பார்த்து வச்சுட்டு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வாழைக்கண்டு வந்து இருக்குது நம்ம வீட்டில். இது வந்து நல்ல பெரிய வாழையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி சொல்லியிருந்தாங்க. ஒரு தடவை பார்த்திங்கன்னா பழமுமே பழுக்க வச்சு கொடுத்துட்ருந்தாங்க. நல்ல பெரிய பழமாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி அங்கங்கே முளைச்சிருந்தது. நம்ம வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்கிறனால அந்த மல்லிகைப்பூ செடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழைத்தூர்லேயே இருந்தது. நல்லா படர்ந்து போய் இருந்தது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஊர்னி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா குளம். அந்த குளத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நிறைஞ்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வாழை மரம் இருக்குது பார்த்திங்களாம்மா, வாழை மரம் வரைக்கும் வந்து தண்ணி நிறைஞ்சு வருமா. இன்னும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஓடு அடிக்கிறதுக்கு பார்த்திங்களா, அந்த ஓடு வரைக்கும் தண்ணி வந்து வருமா. நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நான் இப்போ ஒரு 4-5 தடவை தான் நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறனால எனக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா தென்னை மரம், அப்புறம் வந்து வேம்பு, மலைவேம்பு, வேப்ப மரம் இது எல்லாமே இருக்கும். ஆச்சி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாய் முடைஞ்சி வச்சுருந்தாங்க. ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்காக நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். வீட்டுக்கு தேவையான என்னென்ன செடிலாம் நான் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை செடி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நிலவேம்பு செடி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தூதுவளை செடியுமே நான் வந்து எடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்கண்டு வீட்டில் நட்டு வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய மாமனார் வந்து வாழைக்கண்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தார். நம்ம மலையோடு வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து தழைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை வந்து மாற்றி 2 பேருமே, ஏன்னா தூர் வந்து ரொம்ப பெரிய தூராக இருந்தனால அதை வந்து கட் பண்ண முடியல. ஒரு பக்கம் என்னோடய மாமனார் வெட்டினாங்க. அப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டு, எங்கள் ஆச்சி எல்லாருமே சேர்ந்து போராடி பார்த்திங்கன்னா வாழைக்கண்டு வந்து எடுத்தாச்சு. கலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐயா கிட்ட உட்காந்துருந்தாங்க. ஃபைனலாக எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. வாழை மரம், செடி, அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம இறப்பனை வந்து கும்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.